எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் காட்ஸ் ஏஞ்சல்ஸ். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள். ஆமென். நேற்று தினத்தில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இதுதான் என்னோட பேசினார். தேவ தூதர்களின் பணி. ஹல்லேலூயா. The ministry of God's angels. ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு தன் சகோதரனாலே துரத்தப்பட்டு உயிர் பிழைக்கும்படிக்கு ஒரு இடத்துல இருக்கிறாரு. அங்கே ஒரு கல்லை எடுத்து படுத்து தூங்குறாரு. படுக்கிறதுக்கு தலையணை கூட கிடையாது. அப்போது ஒரு ட்ரீம் பார்க்குறாரு. வானத்திற்கும் பூமிக்கும் நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் அவனுக்கு தெரிகிறது. அந்த ட்ரீமை பார்த்ததுக்கப்புறம் எழுந்து சொல்கிறான், இது தேவனுடைய வீடு. அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். அங்கே அவன் ஒரு சொப்பனங்களை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இங்கே தேவ தூதர்கள் ஏறுகிறதற்கும் இறங்குகிறதற்கும் கர்த்தர் இவங்க வாழ்க்கையில் சொல்லுகிற காரியத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது என்பதை மாத்திரம்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவ தூதர்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவ தூதர்கள் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் இல்லாத ஒரு காரியம், தேவ தூதர்கள் இல்லாத வாழ்க்கை, அங்கே ஒரு அசுத்தாவியின் ஆக்கிரமிப்பும் அங்கே பிரச்சனைகளும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருக்கும். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ காரியங்கள் அப்படின்னா அங்கே தேவ தூதர்களுடைய தேவை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. தேவ தூதர்களுடைய பணி ரொம்ப முக்கியமாக இருக்குது. என் வாழ்க்கையில கூட இந்த வசனம் ஒரு புதிய கண்ணோட்டத்தை எனக்கு தந்தது. அது வரைக்கும் தேவ தூதர்களை பற்றின தெளிவு எனக்கும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கும் கிடையாது. ஆண்டவர் எனக்கு காண்பிக்கும் போது ரீசன்ட் டேஸ் எனக்கு ஆண்டவர் சொல்கிற விஷயம் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, தேவ தூதர்களுடைய பணியை பற்றி என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா தேவ தூதர்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரணும் அப்படின்னா ஒரு ஏணி வைக்கப்படணும். ஏணி இல்லாமல் அவங்களால் வர முடியாதுல்ல. ஏணி எதற்கு தேவைப்படுகிறது? வாட்ஸ் த பர்பஸ் ஆஃப் லேடர்? உயரத்தில் ஏறுவதற்கும் கீழே அடி பாதாளத்திற்கு, அதாவது ஆழத்திற்குள் இறங்குவதற்கும் ஏணி தேவைப்படுகிறது. ஏணியினுடைய அம்சமே அதுதான். ஒரு ஏணி இல்லாமல் எங்கேயுமே மேலே ஏறவே முடியாது பாருங்கள். அப்போது இங்கே பூமிக்கும் வானத்திற்கும் தேவ தூதர்கள் இறங்க வேண்டும் என்றால் அங்கே ஒரு ஏணி தேவைப்படுகிறது. அந்த ஏணியை பார்த்ததற்கு பின்பாக, அந்த தூதர்களை பார்த்ததற்கு பின்பாக யாக்கோபனுடைய வாழ்க்கையை மாறுகிறது. ஹல்லேலூயா. அது வரைக்கும் தூதர்களுடைய ஊழியம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் தானே செய்ய வேண்டிய விஷயத்தை அவனே செய்து கொண்டே இருக்கிறது அவனுடைய வழக்கம். அது ஒரு பெரிய தோல்வி. அண்ணனுக்குரியதை பறிக்கிறதும் ஏமாற்றுகிறதும் இப்படி தான் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. அவனுக்குன்னு சொந்தமாக எதுவுமே கிடையாது. ஆனால் எப்போ அவன் தூதர்களை கவனிக்கிறானோ, அவனுக்கு இந்த தூதர்களை பற்றின வெளிச்சம் கிடைக்கிறதோ, அதற்கு பின்பாகத்தான் அவன் வாழ்க்கையை மாற ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பிகாஸ் தூதர்களை பற்றின கவனத்துக்குள்ளாக ஆண்டவர் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். தேவன் போதுமே. எதற்கு தேவ தூதர்கள்? எத்தனை பேர் கேள்வி இருக்கு? கேள்வி இல்லையா? கேள்வி இல்லையா? அப்போ பதில் இல்லை. தேவன் இருக்கும்பொழுது எதுக்கு தேவ தூதர்கள்? அப்படி கிடையாது. தேவ தூதர்களும் தேவனுடைய சொந்த ஒரே பேரான குமாரனுக்கு தேவைப்பட்டார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு 4:11. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். தேவ குமாரனுக்கு எதற்கு தேவ தூதர்கள்? அல்லேலூயா.
இது யார்? தேவனுடைய பணிவிடைக்காரங்களாம் யார்? ஏஞ்சல்ஸ். அல்லேலூயா, தேவ தூதர்கள். அப்போ தேவனுடைய குமாரனுக்கு தேவ தூதர்கள் தேவை வேண்டுமா? தேவனுடைய குமாரனுக்கு தேவ தூதர்கள் தேவை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அவருக்கு எதற்கு தேவ தூதர்கள்? அவரே he is the God. அவருக்கு எதற்கு தேவ தூதர்கள்? பிகாஸ் the angel of God is very important. நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதர்களின் பணி ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறேன், ஒரு ஆள் டெய்லி 2 முட்டை சாப்பிட்றாரு வச்சுக்கோங்க. டெய்லி 2 முட்டை சாப்பிட்றாரு. அவருக்கு புரத சத்து கிடைக்குதா? கிடைக்குது. ஒருத்தர் இந்த முட்டையில் ஒரு 5 கிராம், ஒரு முட்டையில் 5 கிராம் புரோட்டீன் இருக்குது, இந்த முட்டையில் ஒரு 5 கிராம் புரோட்டீன் இருக்குது, 2 முட்டையும் சேர்த்தா ஒரு 10 கிராம் புரோட்டீன் சாப்பிட்றாரு அப்படின்னா, இவர் தெரிஞ்சு சாப்பிட்றாரு, புரத சத்து அவருக்கு வேலை பார்க்குது. இவர் தெரியாமல் சாப்பிட்றாரு, புரத சத்து வேலை பார்க்குமா? பார்க்காதா? வேலை பார்க்கும். இப்படி தான் நமக்கு தேவ தூதர்களுடைய பணி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கே தெரியாமல் நடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் இங்கே உட்காந்துருக்கோம். ஒரு வேளை நமக்கு கண்கள் திறக்கப்பட்டுச்சு அப்படின்னா உங்களை சுற்றிலும் பட்டையை மேந்தின தூதர்கள் உங்களுக்கு வலதுபுறமும் இடதுபுறம் நின்றுக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் போகிற வழியில். ஏன் தெரியுமா? இன்விசிபிள் வேர்ல்டு. நம்ம பார்க்குற பார்வையில் நமக்கு நடக்கிற சூழ்நிலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், நம்ம பார்க்குற காரியங்கள் 100. நாம் பார்க்காத இன்விசிபிள் விஷயத்தில் 1000 பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். அவர் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு தேவனுடைய தூதர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. தெரியாது, உங்களுக்கு தெரியலை, எனக்கு தெரியலை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பால் பாக்கி, பிபி பில்லு, இந்த மாதிரி விஷயம், கடன், வேலையில் பிரச்சனைகள். ஆனால் தெரியாத காரியங்கள் கண்ணை அப்படி ஓப்பன் பண்ணி விட்டார்னா, யாக்கோப்புக்கு தெரிஞ்சுன்னா உங்களை சுற்றில 1000 தூதர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. எலிசாவை அழிக்கும்படிக்கு அவர்கள் சீரியா நாட்டு இராணுவம் சுற்றி படையெடுத்து நிற்குது. நான் லாஸ்ட் வீக் கூட சொன்னேன், நீங்கள் காலையில் எழுந்து அப்படியே கண்ணை விழித்து பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் அருவாவும் துப்பாக்கியும் கண்ணும் வச்சுட்டு என்ன எப்படி? ஜஸ்ட் யூ இமேஜின். காலையில் எதுக்கு இப்படி நிற்கிறாங்க? நம்ம என்ன பண்ணோம் தெரியாது. அப்படி எலிசாவுடைய சுற்றிலும் 10,000 இராணுவ வீரர்களும் பட்டயத்தை ஏந்தி குதிரை வீரர்களும் அப்படி நிற்கிறான். எதுக்குன்னா ஒத்த மனுஷனை அழிக்கிறதுக்காக, கொல்றதுக்காக. வேலைக்காரன் நடுங்குறான், ஆண்டவரே நம்ம அதமாயிடும், செத்து போனோம், இதோட இன்னைக்கு ஊழியமே முடிஞ்சுன்றான். ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 10,000 பேர் அங்கே சுற்றி இருக்காங்கன்னா இங்கே 1,00,000 பேர் அவளை சுற்றி நிற்பான். அல்லேலூயா. த ஏஞ்சல்ஸ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் காலகட்டத்தில் சில ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை இந்த ஊழியத்தில் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுறதை என்னோட சொல்லி கொண்டிருக்கிறார். பேசி நான் தெளிவாக நேற்று கேட்டேன். சில ஏஞ்சல்ஸ் ஸ்பெசிஃபிக் வேலைகளை செய்வதற்காக, இதுவரையிலும் நகராத காரியங்கள், இதுவரையிலும் அப்படியே ஸ்டாக்னட், அப்படியே ஸ்டக்காய் நிற்கிற விஷயங்கள் செய்யும்படியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் இந்த ஊழியத்தின் அளவு வேற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த மண்டலங்களுக்குள்ளாக இது கடந்து செல்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அதான் சொன்னார், அடுத்த சுற்றுக்குள்ளாக, அடுத்த மண்டலங்களுக்குள்ளாக இந்த ஊழியத்தின் அபிஷேகம் வேறு விதமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதற்கான தூதர்கள் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதர்கள் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவுக்கும் தூதர்கள், அவருடைய ஊழியம் அதிக முக்கியமாக இருந்தது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் வனாந்தரத்தில் இழுத்து ஆவியானவரை கொண்டு செல்லப்பட்ட பின்பு பணிவிடையின் ஆவிகள் அவருக்கு ஊழியம் செய்தது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை அதோட முடிஞ்சிச்சா? படிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது வானத்தில் இருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். கெத்செமனே தோட்டத்தில் ஒரு பெரிய மிஷன், சிலுவையை சந்திக்க போகிறார். கர்த்தர் இங்கே தேவன் அவருக்கு வைத்திருக்க திட்டம் நிறைவடைய போகிறது. இப்போ அவருக்கு பலம் வேண்டும். அல்லேலூயா. தூதர்கள் நம்மை பலப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தூதர்கள் எப்போதெல்லாம் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்தில்
உங்களை பலப்படுத்தும்படிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். சங்கீதம் 91 அதிகாரம் 11-12 படிங்க. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் வழிகளில் உங்களை பாதுகாக்கும்படிக்கு, நீங்க போகிற பாதையில எவ்வளோ ஆக்சிடென்ட் நினச்சிடுறோம். அவங்க திடீர்னு தூங்கிட்டாங்க, அல்லது ஏதோ பிரேக், வண்டியில் ஏதோ ப்ராப்ளம், அதனால ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. நோ 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 நோ, ஆக்சிடென்ட் அது கிடையாது. நம்ம நினச்சிக்கிறோம் அவர் தூங்கிட்டாரு, இன்ஜினில் வண்டியில் ஏதோ ப்ராப்ளம். கிடையவே கிடையாது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா? அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல மட்டும், அந்த பாயிண்டில் மட்டும், அந்த எல்லைகளில் மட்டும் அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல மட்டும், பர்டிகுலராக அந்த பிளேஸில் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படி அந்த இடத்துல மட்டும் தூங்குவாங்க? கிடையாது. அந்த இடத்துல அசுத்த ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் ஆக்சிடென்டல், விபத்துகளை ஏற்படுத்துகிற ஆவி. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டை விட்டு செல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு செல்லுங்கள். என் பாதைகளை என் வழிகளை என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். என் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் என்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்லும்படிக்கு தேவன் எனக்காக தூதர்களை அப்பாயின் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு போங்க. ஹல்லேலூயா. எல்லா விபத்துகளுக்கும் பின்பாக ஒரு அசுத்தாவி இருக்கும். தானா நடக்காது. அந்த நேரத்தை தூக்கத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யும். வெளியே என்ன தெரியும்னா, தூங்கிட்டாரு, நைட்டு சரியாக தூங்கலை, கிடையவே கிடையாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக, நம்முடைய வழிகளில் நம்மை காக்கும்படியாக நமக்காக ஏஞ்சல்ஸை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் நம்முடைய பாதம் கூட கல்லில் இடராதபடிக்கு என்ன பண்ணிக்குவாங்களாம்? தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு செல்வார்களாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் வழிகளிலே நீங்கள் செல்லும் போதெல்லாம் உங்களுக்காக தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையை பிறப்பிக்கிறவராக இருக்கிறார். என் பிள்ளை அங்கே செல்கிறான், என் மகள் அங்கே செல்கிறாள், வழியில் பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அப்பாயின்ட் பண்ணி அமுச்சு விடுவார். ஹல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, சில ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்கிற மாதிரி வரும், அப்படி கிராஸ் பண்ணி போகும். அதெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்மளை பாதுகாக்கும்படி, நம்ம அழிக்கும்படிக்கு பிசாசு எத்தனை விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய திட்டங்களை தீட்டினாலும் அது எல்லாம் செயலிழந்து போகும்படியாக தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு காரியங்களை நடப்பிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவரை பலப்படுத்தினது ஏஞ்சல்ஸ். ஆமென். விசேஷித்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. இதுவரையிலும் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை இதுவரைக்கும் இது அசையாமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக ரொம்ப காலமாக காத்துட்டேன், இது எதுவுமே நடக்கலை. ஆண்டவர் திக்கு தரிசனமாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். இப்போது உங்களுக்கான காரியங்களை நடப்பிக்கும்படியான தூதர்கள் உங்கள் வழிகளிலே வந்து நிற்பார்கள். ஆமென். சில மனிதர்களுடைய இருதயத்தை மாற்றும்படியான தூதர்கள். அவங்க இருதயம் எப்பயுமே ஹார்டஸ்டாகவே இருக்கும், ஒரு கல்லாகவே இருக்கும். ஆனால் தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு அந்த காரியங்களை மாற்றும்படியாய், இருதயத்தை மாற்றும்படியாய் நம்முடைய தூதருக்கு கட்டளையிடுகிறத நான் கேட்க முடியுது. ஹல்லேலூயா. யூ வில் see பெரிய மாற்றங்களை உங்கள் எல்லைகளில் நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கலாம் எபிரேயர் 13 அதிகாரம் 2 வசனத்தை. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. வேற கான்செப்ட் சொல்லியிருக்கு, பட் நான் சொல்ல போகிறது வேறு. எத்தனை பேர் ட்ரீமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நபர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க? திடீர்னு குழியில் விழுந்திருப்பீங்க, அப்படியே தூக்கி விடுவாங்க. திடீர்னு ஒருத்தர் வெள்ளை சட்டை போட்டு வருவார், திடீர்னு வேட்டி கட்டி வருவார். யாரோ ஒருத்தர் திடீர்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவாங்கல்ல, நீங்கள் நினச்சிக்கிறீங்களா அவங்க யாரோன்னு? தே ஆர் ஏஞ்சல்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்கு உங்கள் பக்கத்திலே தேவன் அப்பாயிண்ட் பண்ண நபர். அதுதான் சிலர் அறியாமல் தேவ தூதரை, தெரியாது, நம்ம நினச்சிப்போம் அவர் வந்தார், தெரியல, யாரோ ஒருத்தர் வந்தார். திடீர்னு பார்த்தா அந்த பிரதர் கூட சொன்னார், எனக்கு ஒரு ட்ரீம் பார்த்தேன், அதில் ஒருத்தர் வந்தார், கம்பெனிக்குள்ளே வந்தார். திடீர்னு பார்த்தா ப்ளீஸ் ஷேர் த ட்ரீம். நான்
கம்பெனியில் வந்து நிறையா பாம்பு அந்த மாதிரி பார்த்தேன். ஸோ அடிக்கடி பாம்பு வரும். ஆனால் எனக்கு இப்போ ஒரு 4-5 டைம் பாம்பு வருது. ஆனால் எந்த பாம்புமே கொத்தாத அளவுக்கு அங்கே ஒரு ஆள் வந்து தடுத்துகிட்டே இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு ட்ரீமில் பார்த்திங்கன்னா என் கஸ்டமர் அந்த இடத்துல நிற்கிறாரு கனவுல. ஒரு 2-3 பாம்பு வருது. அவர் திடீர்னு பாம்பை பிடிக்கிறாரு. பிடிச்சோடனே எல்லோரும் அவர் கஸ்டமர் தானேன்றாரு. நான் சொல்கிறேன், கஸ்டமராக இருந்தால் என்ன, பாம்பை பிடிக்கிறார்ல தைரியமா, பிடிக்கட்டும் அப்படி சொன்னேன். அவர் பிடிச்சி பின்வாசல் வழியாக தூக்கி போட்டுட்டார். ஸோ அந்த மாதிரி நிறையா 2-3 இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பாம்பு வந்து அதோட தலையை இப்படி மடக்கி ஒரு நாட் போட்டு கட்டின மாதிரி இருக்கும், பெரிய பாம்பாக இருக்கும். அப்போ நான் பார்த்துட்டேன், இவ்வளோ பெரிய பயங்கரமான பாம்பாக இருக்குது, இதை யார் கட்டியிருப்பா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பலவான் இந்த இடத்துல இருந்திருக்கணும்ல அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் ட்ரீமில் பார்ப்பேன், இப்படி ஒரு பாம்பு வருது, ஆனால் நம்மளை கொத்தலை. எந்த பாம்புமே கொத்தாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல சேவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை பிடிச்சிருவாங்க, இல்லைன்னா அடிச்சிருவாங்க, இல்லைன்னா அதை இது பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா ட்ரீம்லேயுமே வந்து அதை பாதுகாத்தாருன்றதை நான் என்னோட ஷேர் பண்ணேன். நானும் சில ட்ரீம், எக்கச்சக்கமான ட்ரீம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. ஒருத்தர வந்து ஒரு ட்ரீமில் பார்க்குறேன், ஒரு பாம்பு எடுத்து, ஒரு பெரிய பாம்பு எடுத்து தரையில் ஒரே அடி அடித்து கொண்டு போட்டிருக்காரு. அந்த மாதிரி நிறையா ட்ரீம்ஸில் என்ன அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக இன்விசிபிள் வேர்ல்டில் சர்ப்பனை வேற ஒன்றும் இல்லை, பிசாசு தான். வலு சர்ப்பம் சாத்தான், அல்லேலூயா, பிசாசு தான், வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் தூதர்களை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்கிறார். எல்லாத்துக்கும் தேவனே செய்வாரா அப்படின்னா கண்டிப்பாக செய்வார். வசனம் சொல்லுகிறது, அவர் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அந்த வசனத்தை இருக்கலாமா? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஹல்லேலூயா. பாதுகாப்பதற்கு தூதர்கள். சில ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா அவரே வந்துடுவார். ஹல்லேலூயா. பாதுகாப்பதற்கு சில தூதர்களை கட்டளையிடுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்களை செய்யும்படியாய், உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காரியங்களை நிகழ்த்தும்படியாய் தூதர்களுக்கு ஆண்டவர் ஏஞ்சல்ஸுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் ஆபத்து காலத்தில் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் வர மாட்டாங்க, கர்த்தரே வந்துடுவார். ஹல்லேலூயா. அவரே சீட்டை விட்டு எஞ்சிடுவார். நான் ஆபத்திலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அவர் பேசுவார், பதில் சொல்வார். ஆபத்தில் தூதர்கள் அல்ல, நானே. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு பெரிய ஆபத்து வரும்னா ப்ளீஸ் கால் ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். இயேசுன்னு மாத்திரம் கூப்பிடுங்க, இயேசுன்னு மாத்திரம் கூப்பிடுங்க. சமீபத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், எனக்கு அது பெரிய விபத்தாக வர வேண்டியது. நானும் என் பசங்களும் சும்மா வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது, சும்மா 2 வீலரில் போகும்போது ஒரு மலையில் கீழே விழுந்துட்டோம். ஆனால் விழுந்ததுக்குள்ள வந்து எங்களுக்கு எதுவுமே அடியில், சின்ன இந்த தான். அல்லேலூயா. வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அன்றைக்கி விழுந்திருந்தால் மண்டையில் விழுந்திருக்கோம், அடி விழுந்திருக்கோம். ஹெல்மெட் யாருமே போடலை மலையில். ஸோ பசங்க முன்னாடினா என்னால் ஹெல்மெட் போட முடியல. ஆனால் விழுந்த அந்த அடி பெரிய சேதத்தை உண்டாக்கியிருக்கும். ஆனால் எங்களுக்கு எந்த சேதமும் கிடையாது. கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஆமென். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எல்லா சூழ்நிலையிலும் தேவ தூதர்கள் மட்டுமல்ல, தேவ தூதர்களுக்கும் சில பணிகளை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். தேவனுக்கே தேவ தூதர்கள் தேவைப்படுமானால், தேவகுமாரனுக்கே தேவ தூதருடைய உதவி தேவைப்படுமானால் நமக்கும் அதிகம் தேவைப்படும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்றிலிருந்து தேவ தூதர்களின் பணிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். எனக்கு ஆண்டு அதுதான் சொல்ல சொன்னார். இன்னைக்கு போய் சொல்ல வேண்டிய விஷயம், தேவ தூதர்களுடைய பணிகளை எதிர்பாருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்னிலிருந்து ஒரு விதமான மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் ஆஃபீஸில், உங்கள் பிஸ்னஸ் பிளேஸில், உங்களுடைய ஒர்க் பிளேஸில், எல்லா இடத்துலையும்
தேவ தூதருடைய ஆளுகையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க? நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya ரபா ஷேகா தரா மாமா மாமா ரபா ஹஷே அலபா. Thank you Father. Thank you Holy Spirit. நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. லீதா ரபா ஷேகா ராமா தல யா ரபா பாபா ரிபே ஹஷேகா ரெபே பே 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 பே. இன்னாத்மாவும் சரீரமும் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் எழுந்திருப்போம். ஏற்றுக்கொள்ளோ, ஏந்திக் கொள்ளோ, என் இதயம் வாசம் செய்யும். வாழ்க்கையில யாக்கோபை திரும்பி பாருங்கள். இந்த ஏறுகிற ஏணி, இறங்குகிற ஏணி. ராமா ஷேகா ராமா மாமா. அந்த ஏணியை பற்றி யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஆவியில் அப்படியே கனெக்ட் ஆகும். அந்த ஏணி வைக்கப்பட்ட அந்த ஏணியில ஏறுகிற தேவ தூதர்கள், இறங்குகிற தேவ தூதர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வெறும் கையாய் அவன் யோர்தானை கடந்து செல்கிறான். அதற்கு பின்பாக இரு பரிவாரங்களாக அவனை பெருக செய்து இவ்விதமாய் அந்த மனுஷன் விருத்தி அடைந்தான் என்று வசனம் சொல்கிற பிரகாரம் அவன் திரும்பி வருகிறான். தேவ தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில இறங்கணும் அப்படின்னா ஒண்ணு வேணும், ஏணி. ஏணி இருந்தாதான் தேவ தூதர்கள் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியும். ஏணி எதற்கு? பதிலை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது யோவான் 1:51 பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அந்த ஏணி வேற யாரும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது. His name is Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருந்தால், அந்த நாமம் இருந்தால், அந்த நாமத்தின் வழியாக தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் உங்கள் வாழ்க்கையில காணப்படுவார்கள். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு இந்த வேளையில் ஒரு நல்ல நற்செய்தியை நான் சொல்லுகிறேன். தேவ தூதர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாகவும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று முதல் காண்பீர்கள். இன்னையிலிருந்து அதை நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய தூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஷாகா ரபா லேயா சாரா பாபா லீரேயா ஷேகா ராமா மாமா ஷேகா ரபா பாபா பாபா லேரே பேயா ஷேகா ரபா பாபா பாபா ரேடேயா ஷாலா பாபா. இன்று முதல் ஆண்டவர் தெளிவா என்னிடத்துல சொல்லுகிற விஷயம், இன்று முதல், from the beginning, today, இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த காரியங்களை நீங்க பார்ப்பீங்க. மராகா சஹலபா ரஹதரா மாமா ஓரியாகா ரபலபா ஸ்பலஹா ரியாகா தரபா மனஹசே லஹதரா மாமா மாமா கரபா பாபா பாபா. ஸ்பெஷல் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி, இந்த ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட விசேஷித்த தூதர்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. இந்த ஊழியத்தில் கனெக்ட் ஆயிருக்கிற வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும்
இந்த நாளில் அவர்கள் வாழ்க்கையில இந்த நாளிலிருந்து தேவ தூதர்களின் பணி ஆரம்பித்திருக்கிறதற்காக நன்றி. ரபா கஷகா ரபா மாமா லபா ஷேகா ரபா மாமா கரபா கபா ரபா பாபா பாபா லேபே ரேபே ஷபா ராமா கபா பாபா 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 லியா சாலா பாகா ரபா. இப்போ பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியில கனெக்ட் ஆகி அப்படியே கேட்டுக்கொண்டே இருங்க. ரேபே ஷாகா ரானா மஹா சேரி பேலி ஹே ஷாகா ரபா லஹா ஷேகா ரபா கபா பாபா. தேவ தூதர்களுடைய அடுத்த பணி வாழ்க்கையில செயல்படும் வேணும்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 103:20 யாராயில ஒருவர் அப்படியே ஆவியில கனெக்ட் ஆகி அப்படியே வாசிப்போம். ரபா ஹஷேகா ரபா லாபா கபா பாமா லேபர ஷேகா ராமா கரபா பாபா ஷேபா ரேபே ரேபே. 103:20 ஹalleluya 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 ஷகரபா பாமா மாமா ஷேபே ரேபே ரேபே ரேபே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை சோஸ்தரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவர் தூதர்கள். நீங்க தேவனுடைய வசனத்தை உங்க வாயிலிருந்து நீங்க டெய்லியும் பேசணும். கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்கள். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்க கர்த்தருடைய வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க பேசணும். உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்படணும். தூதர்களுக்கு அது கர்த்தர் பேசுகிற சத்தமாகவே கேட்கும். இது தேவனுடைய வசனம். அந்த வசனத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ, எதை அறிக்கை செய்கிறீர்களோ, அதன்படி தேவ தூதர்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பார்ப்பீர்கள். ராஹா ஷேகா ராபா காபா ராமா ரேபேஹா ஷேகா ராமா மாமா 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 லபா ஷேகா ராபா பாபா லியா ராபா பாபா பாபா. தேவனுடைய வசனத்தை நீங்கள் பேசும் பொழுது தூதருடைய செயல்பாட்டை நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளாக, உங்க எல்லைகளுக்குள்ளாக, உங்க வாழ்க்கைக்குள்ளாக, உங்க பிசினஸ் பிளேஸ்ல எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பேசும் பொழுது கர்த்தர் பேசுகிறதை கேட்டு இது கர்த்தருடைய வார்த்தை, இதன்படியே செய்ய வேண்டும் என்று தூதர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ரபா ஹஷாகா ரபா கபா ராமா லியா பாபா ரபா காசியா ரபா பாபா 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 ரபா காசியா ரபா பாபா பாபா லஹசியா தரா பாபா பாபா. ஓ ரிபே ரிபே. உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய சூழ்நிலையை பற்றி கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். ரபா ஹஷிகா ராமா மாமா. அதை திரும்ப திரும்ப நீங்கள் சொல்ல 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 கர்த்தருடைய தூதர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்கள். உங்க எல்லைகளுக்குள்ள கட்டவிழ்க்கப்படுவார்கள். ரபா ஹஷிகா ரபா பாலேயா ரபா பாபா பாபா ரேடேயா ஷேயா ரபா காசேகா ரபா பாமா மாமா மாமா ரோவியா கராமா மஷியா தலா பாபா பாபா ரபா லபா ரபா லே ரேபேயா ஷேகா ரபா காபா தானா மாமா நானா ஹசிதி ரி 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 லோபியா ஷேகா ராமா மாமா 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 ஷஹரபா காபா ரபா லபா ரபா லேபேயா ஷேகா ராமா காபா பாபா பாபா ரஹா ஷேகா ராமா காபா ரபா லிபேரே ஷாகா ரபா. நான் உங்களுக்கு சொல்லவா, இன்னைக்கு நீங்க வரல, உங்களை தூதர்கள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஷாபா ரலமா ஷேகா ரபா பாபா லியா ரபா. இங்க வந்து சும்மா நீங்க உட்காரல, ஏதோ யதார்த்தமாய் நீங்க நினைக்கலாம். மாம்ச மண்டலத்தில் அது உண்மை. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், தேவ தூதர்கள் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ரபா ஷாகா ரபா லேயா சரபா ரேபேயா ஷேகா ராமா மாமா லேயா தரா பாபா 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 ஓ ரியா கரபா பாபா ஷாபா ரபா லேயா ரேபே ரேபே லேயா சாலா பாஹா சித்தே ஷாஹா தரா பாஹா லோயா கரா பாபா ரேபேயா கரபா ஷேகா ரபா மாமா.
மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், அடிக்கடி மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ். உங்க பொருளாதாரத்தை அழித்து கொண்டிருக்கிற, உங்க ஹெல்த்தை சீரழித்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவி ஒரு பெரிய பட்டய மேந்தின தூதன் கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ், அடிக்கடி மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ். வருகிற பணங்களை எல்லாவற்றையும் பொத்தல் பையிலே போட்டது போல நீங்க வீட்டுக்கு கொண்டு போறீங்க. நீங்க கலெக்ட் பண்ணிட்டு போகிற அந்த கூடையை சில நரிகள் ஓட்டை போடுகிறது. அதுல இருந்து நீங்க என்னெல்லாம் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க சேர்த்த விஷயங்கள் எல்லாம் அந்த நரிகள் செய்த வேலைகள் மூலமாக அது அப்படியே கீழே விழுந்துருது. நீங்க வீடு செல்லும் பொழுது ஒரு பெரிய அந்த பக்கெட், அந்த கூடையை நீங்க ஒரு எம்டியா கொண்டு போறத நான் கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ரபா ஷேகா ரபா லேயா ஷேலே பேரே. பணமே தங்க மாட்டுது. வாழ்க்கையில பணம் வந்ததும் தெரியல, போறதும் தெரியல. ரஹா ஷேகா ரபா லேயா ரபா லபா ரபா. I command in the name of Jesus Christ, அப்படிப்பட்ட தரித்திரத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. in the mighty name of Jesus Christ. Rabaha seka ramaha seka ralaba she lebereya sheya raba laha taraba baba. நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் உதவியற்ற நிலையில் இருக்கிறீர்கள். மஹாto raha sheya karama mama reyalaba sheya rabaha soko robeya karaba. சில தூதர்களை கர்த்தர் நியமிக்கிறத நான் பார்க்கிறேன். அவர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை உங்கள் கைகளுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். Marabaha soko rebe ala mase o ramaha se karaba kaba 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 mama maraba laba she araba mama nahale karaba ramaha dura halebe karaba kaba shaba raba lebe rebe lebe shakatara mama mama lebe rebe le ya sahu taraba kaba rama lebe rea she araba laba raba she karaba baba baba உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பேசப்பட்ட வார்த்தையினால அது உங்க வாழ்க்கையில வேலை பார்த்துக்கிட்டு, அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஷாகா ராபா காராமா லீடரஹா ஷியாலபா ஹபா ரகலமா மாமா லேபேயா ஷாந்துரபா கபா ராபா Lidereya kaba rama baba kaba. I sprinkling in the mighty blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அழிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கப்படுகட்டும். ரிபா லா ஷேகா ரபா கதலா பாபா பாபா லேடா ரஹா ஷியா ரபா லேக்ரேபே யாக்கரபா ஓரியா ஷேட்டா ரபா பாபா பாபா ரபா Ora haseka raba kaba baba baba leader raha zoda rala maha zeka rebe bebe. Thank you Holy Spirit of God. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்த தூதர்களுக்காய் நன்றி. சில ஏற்றத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போக போகிறார். சில ஏற்றங்களுக்குள்ளாக, மேன்மைக்குள்ளாக, மகிமையின் மண்டலங்களுக்குள்ளாக அழைத்து செல்ல போகிறார். Raha tulaha sobiya karaba mara maha zetere bebe bo shakare mere bere madurame yendan yesuve man milna magil diduven saro ரோஜாவும் நீரே என் நேசரே என் ஜோதியே அன்பரே
மதுரமே எந்த நேசுவே உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவேன் சாரோனே ரோஜாவும் நீரே என் நேசுவே என் ஜோதியே அன்பரே துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே ரலஹசே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை சொல்லும் ஹalleluya பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் கர்த்தருடைய பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன் ஓ ரபஹசேரே அகரபா பாபா 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 ஓ ரபஹசே கரபா பாபா பாபா ஓ ரேபே அசகரபா பெரியவர் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் துதிக்கு பாத்திரர் மகிமை உமக்கே ரமசே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உமை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் உங்களை நோக்கி நீட்டப்பட்டிருக்கிறது ரபசே கரமசே அலபா ரபா லுரேயா லபசே அரபா ஒரு விசேஷித்த அபிஷேக தைலத்தை உங்க மேல் பார்க்கிறேன் ஓ ரபா கேரிபே அசக ரமா மாமா மாமா ஓ ரேபியா சே அரபா கபா ரமா மாமா மாமா ரெபே டேபே அசே அன்டா ரபா மாமா ரகட மஹசியா கரபா மாமா 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 ஓ ரபா கேசே ரெபே லெபே ரெபே லெபே ரெபே ஓ ரமா சபா லபா ரபா லபா ரபா சில கல்கள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது கர்த்தருடைய தூதர்கள் அதை புரட்டி போடுகிறதை நான் பார்க்கிறேன் ஒரு பெரிய கல் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது நீங்கள் அதை தாண்ட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பெரிய தேவ தூதன் உங்களுக்கு முன்பாக இருக்கிற கல்லை தூக்கி எறிகிறதை நான் பார்க்கிறேன் இது எப்படி நான் தாண்டுவேன் இது எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவேன் இது என்னால முடியாதுன்னு சொல்லி நிக்கிறீங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்காக அந்த கல்லை புரட்டி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ரபா கரபா லேயா சரபா மகரபேயா சகரனா மசேலேபேயா தரபா பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை ரமசே கரபா மாமா பெரியவர் அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை ரபரேயா கபரனா மசே கரபா மை போல வலவசே
பள்ளத்துல நீங்க நிக்கிறீங்க. ஷாலாபா ராகலாமா. நீங்க அந்த பள்ளத்துல நிக்கும் போது சில நபர்கள் உங்களை எட்டி பார்த்துட்டு போயிடுறாங்க. லேயா ஷாகா ராபா காபா ராபா லிபேரியா ஷேகா ராபா லாபா. அந்த பள்ளத்துல ஏதாச்சும் உதவி கிடைக்குமா அப்படின்னு நோக்கி பார்க்குறீங்க. உதவிகள் ரொம்ப நாளாகி ஏமாற்றத்தோடு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் பள்ளத்தாக்கில் இருந்து ஆண்டவர் உங்களை மேலே கொண்டு வரும்படியான ஏணியை வைக்கிறத நான் பார்க்குறேன். ரிகோ ஷாலா பாஹூச்சா ரயாலா மேயா கோதியா சிதார் மனா ஹர்கோதோ. ஹalleluya hallelujah hallelujah ராமா ஷேயா ராபா காபா ராமா. சில உதவிகளை ஆண்டவர் அனுப்புகிறார். உங்களை நோக்கி உதவி செய்ய ஆட்களை அனுப்புகிறார். மாராஹா ஷேகா ராபா லாபா ராபா ரேயா ஷேகா ராபா மாமா மாமா ராலாபா சோகோ ரபயா டலாமா மாமா மாமா. Thank you Holy Spirit. நன்றி சொல்கிறோம். Thank you. Hallelujah hallelujah. Yes hallelujah. Masha karata.